இந்த வீடியோவில் कहानी பார்க்கலாம்। एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता है। கோவர்த்தன்ற ஒரு ஏழை கவிஞருக்கு பாட்டு பாடுற கவி வந்து குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு கிராமத்தில்। एक दिन ஒரு நாள் மகேந்திரன் நாமக் தன்வான் கே घर पहुंचा। மகேந்திரன்ற ஒரு வீட்டுக்கு அவர் வந்து தனவான்னா பணக்காரர் வீட்டுக்கு போனார்। லேக்கின் வகு படா கஞ்சூஸ் தா, அவர் ரொம்பவும் கஞ்சமானவர், காசு செலவு பண்ண மாட்டார்। गोवर्धन ने उस पर छुट्टी प्रशंसा की कविता सुनाई। और வந்து போலியா புகழ்ந்தார்। इसी सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने के ताली और 100 अशर्पियां ले आने को कहा, मगर नौकर नहीं आया। இதை கேட்டுட்டு மகேந்திரன் வந்து அவங்க வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, அவர் தங்கத்தால் ஆன தட்டையும் ஒரு 100 அக்ஷர்பியமும் கொண்டு வாங்க அப்படி சொல்கிறாரு। மகர் நௌக்கர், ஆனால் நௌக்கர் வேலைக்காரங்க திரும்பி வரவே இல்லை। गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए छुट्टी प्रशंसा की है, उससे उसी तरह आपको खुश करने के लिए मैं भी छुट्टी बोला। நீ கோவர்தன் கேட்குறாரு, ஏன் திரும்பி வரலன்னு கேட்கும்போது மகேந்திரன் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி எனக்கு பொய்யான பாட்டு பாடினீங்க, நான் வந்து கஞ்சு, ஆனால் என்னை பற்றி நீங்கள் பொய்யா பாடினீங்க, அது மாதிரி, ஆனால் அது கேட்குறதுக்கு எனக்கு மனசுக்கு குஷியாக இருந்ததில்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு சும்மா பொய்யா சொன்னேன், அது உங்களுக்கு கேட்கும்போது குஷியாக இருந்ததில்ல, ஸோ இந்த குஷிக்கு குஷி சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு। கோவர்தனன்கி காலி ஹாத் கர் லவுட்னா படா, ஆனால் காலி வெறும் கையோட கோவர்தன் வீட்டுக்கு திரும்பினான்। சீக்கா மாரல் பாருங்கள், மாரல் கண்டிப்பாக எழுதணும், இதுக்கு மார்க் இருக்குது। கஞ்சூஸ் பூல்கர் பி கோடி தம்டி தக் நஹிம்தா, மறந்து கூட அவர் ஒரு காசை கூட தரமாட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு। ஓகேவா?